ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இது கூட என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, பெப்பர், பிளாக்கும் சேர்த்துக்கலாம், ஒயிட்டும் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு முட்டையே போதும், 2-3 தேவையில்லை. பீட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன சேர்க்குறோன்னா, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே கப்பு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திட்டு இந்த முட்டை கூடையே நல்லா எல்லா மாவும் கலந்து வர மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றக்கூடாது. எல்லா மாவும் ஃபஸ்ட்டு முட்டை கூட கலந்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து கெட்டியாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டியெல்லாம் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் பார்த்திங்களா, அது கூட இருக்கக்கூடாது. நல்லா பீட் பண்ணிக்கணும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸு. இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம காரம் ரொம்ப வேணும்னா ரொம்ப சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா அதையும் ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். சேர்த்திட்டு லாஸ்ட்டாக இது கூட என்ன நம்ம சேர்க்க போகிறோன்னா, ஐஸ் க்யூப்ஸு. உங்கள்கிட்ட பெரிய பெரிய ஐஸ் க்யூப் இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. என்கிட்ட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு 6-7 சேர்த்திக்கிறேன். 3 ஐஸ் க்யூப், பெருசாக இருந்தால் 3 போதும். சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்திட்டு பீட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி குழிக்கரண்டி, சின்னதாக இருக்கிற மாதிரி குழிக்கரண்டி எடுத்துகிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றினா அப்பளம் மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும். நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக வரும். இதை வந்து நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது. திருப்பி திருப்பி போடணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் திருப்பி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் கலராக வந்தால் தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதனால் அப்படியே எடுத்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி. அதனால் நல்லா ப்ரௌன் ஆகணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு குழிக்கரண்டியும் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயும் நம்ம ஊற்றிக்கலாம். குட்டி குட்டியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சாஸோ இல்லை மயனஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு சட்னிக்கோ அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அது. இது சாயந்தர நேரத்தில் குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸை. குட்டி குட்டியாக செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், see you.